வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா vlogs. நவராத்திரிக்கான அந்த vlog சீரீஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி வந்து 8th டே டியூஸ்டே. நடுவில் 3-4 டேஸ் பிரேக் ஆச்சு. என்ன ரீசன் அப்படிங்கிறதுலாம் போன வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வேன் ட்ரிப்பை மிஸ் பண்ணிட்டேன். அதை இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ணணும், எப்படியாச்சும் பண்ணி ஆகணும். மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு கோவம் மாத்திரம் ஒரு வெறுப்பு எல்லாமே மிக்சடாக இருக்கும் இல்லையா? அதனால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். லக்கிலி நேரம் எப்போதுமே ஏதாவது ஒன்று நடக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவாக நான் எடுத்துப்பேன். ஒரு ஃப்ரெண்ட் அவங்களும் போக முடியாத காரணம் ஜஸ்ட்டு மெசேஜ் போட்டாங்க, வரியா நம்ம 2 பேருமா அன்றைக்கி டியூஸ்டே முடியும்னா குயிக்காக ஒரு 5-6 ஹவுசஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே சரஸ்வதி பூஜை அன்றைக்கி போக முடியாது அப்படின்னு. ஓகே, கிடச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, காலையில் எழுந்த உடனே ஃபுல் எனர்ஜி பேக்டு சிஸ்டம் மாதிரி கடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்தோம். லன்ச் வந்து ஹஸ்பண்டுக்கு, சஹானாக்கு, அதுக்கப்புறம் மாமனார் மாமியாருக்கு மட்டும்தான். எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் லஞ்சுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். சாப்பிடாமலாம் போகிறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லவே கூடாது இந்த தடவை அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஓகே நாங்கள் கமிட் ஆயாச்சு. இன்றைக்கான சமையல் வந்து கோவக்காய் காய், அந்த சுண்டலுக்கு ஒரு பொடி அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை போட்டு தான் பண்ணினேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் வத்தக்குழம்பு நான் சாப்பிடல, பட் சாப்பிட்டுட்டு சொன்னது தான் வத்தக்குழம்பு. அதுக்கப்புறம் கொட்ரசம்னு ஒன்று சொல்லுவாள். கொட்ரசம்னா நான் கிண்டலாக சொல்லுவேன். சாப்பிட பிடிக்கல, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் மீது இருக்குன்னா கீழே கொட்டிடலாம், அதனால தான் அது பேர் கொட்ரசம்னு. பட் அதில் எதுவுமே இருக்காது, வெறும் புளி, கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அப்படி போட்டு பண்ணுறது. அப்படிலாம் பண்ணி ரசத்தில் டேஸ்ட் வர வைக்க முடியாது எனக்கு அப்படிங்கிறனால தக்காளி சேர்த்துருவேன். பருப்பு சேர்க்காமல் பண்ணுறது பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொட்ரசம்னு பேர் வச்சுருவேன். கோவக்காய் காய்க்கு ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து காயை போட்டு நல்லா வேக விடணும். அது கொஞ்சம் அது நெத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் சுண்டல் பொடி, தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் இட்லி அண்ட் சட்னி அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். நாள் வச்ச இட்லியில் 2 மீதி அப்படிங்கிறனால அதையே சஹானாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் மில்க் ஷேக், நவராத்திரி வந்தாவே இந்த ஆப்பிள் படாத பாடுபடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்பிள்ங்கிறது ஒரு ப்ரீமியம் ஃப்ரூட்டாக இருந்தது. நான்லாம் சின்ன வயசில் ஒரு ஆப்பிள் எங்கேயாவது ஒன்று கிடைக்கிறது இல்லை, யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி வேஸ்ட்டே பண்ணாமல் தோலை உரித்து அந்த சீடை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படி என்னமோ ஆப்பிள் சாப்பிட்டா நமக்கு உடனே சக்திமான் மாதிரி பவர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரு ப்ரீமியம் ஃப்ரூட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ ஆப்பிள்ங்கிறது எல்லார் வீட்லேயும் அச்சிச்சோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரூட்டாக ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இந்த நவராத்திரி வந்தால் அந்த ஆப்பிள் படாத பாடுபடுறது. அதை வந்து மில்க் ஷேக்குங்கிற பேரில் கொஞ்சம் பால் விட்டு சர்க்கரை போட்டு போட்டு இப்படி இப்படின்னு அடித்து எதாவது கொடுத்தேன்னா கொஞ்சம் வந்து செலவாகும். அன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அதை வச்சுட்டேன். இந்த மாதிரியான ஒரு டேலாம் வந்து பெஸ்ட்டு டேவாக, நல்ல பெஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்டாக இருக்கணும், அந்த சாரீ எடுத்து கட்டிக்கணும் அப்படிங்கிறதுலாம் மைண்டில் ஆல்ரெடி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நாள் ராத்திரியே அதெல்லாம் யோசிச்சிருப்போம். பட் ஆனால் இப்போலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி ஃபீல் ஆகுது. குழந்தையாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு விட்றோம், அதுங்க குத்துது இது கயட்டு குத்துதுன்னு அதையே சொல்லின்னு இருக்கோம். அந்த ஒரு அரை நாள் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அழகு பார்க்குற வரைக்கும். ஆனால் அதை நம்ம எவ்வளவோ குட்டிக்காரனை அடித்து க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, நீ அப்படி ப்ரிட்டியாக இருக்குன்னு என்னென்னமோ சொன்னால் கூட அதுங்களோட மைண்டு ஃபுல்லாக அந்த குத்துறதுலேயே இருக்கும். அதை கயட்டினா தான் அப்பாடான்னு ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கூட போட்டுக்கவே வேண்டாம், போதும் இந்த ப்ளவுஸே வேண்டாம், இந்த சாரியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸிங், நம்மளோட இரிட்டபிலிட்டி, நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இது ஒரு மாதிரி கனெக்டடான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போது தான் நமக்கே தெரியுது. ஒரு சின்ன ரிங்கிள் ப்ளவுஸில் இருந்தது, கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா என்னமோ எல்லாரும் அந்த ரிங்கிளையே பார்க்குற மாதிரி, அதை ஃபிக்ஸ் பண்ணாட்டி நமக்கு தூக்கம் வராதுங்கிற மாதிரி இருக்கும். என்னோடய டேலேயே ஒரு பெஸ்ட்டு டைம் ஆஃப் த டே எதுன்னா இந்த காஃபி டைம் தான். இது வந்து கண்டினியூஸாக ஒரு 2 நாள்லாம் மிஸ் ஆச்சு. ஏதோ ஒரு ஆஃபீஸ் சீக்கிரமாக கிளம்பி போக வேண்டியது வந்தது ஹஸ்பண்டுக்கு, அப்படிலாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைம். இந்த அக்கா வந்து 10 மணிக்கு கரெக்டாக டான்னு வந்துட்டா, நானும் கிளம்பிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு காட்டன், இது அந்த செட்டிநாடு காட்டன் இருக்கும் இல்லையா, அதுதான் கட்டியிருந்தேன். ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே கேமராவை பார்த்திங்கன்னா ஷேக் கண்ணா பின்னான்னு பண்ணியிருப்பேன். என்னோடய கேமராமேன் இன்றைக்கி வந்து அவள் தான்.
இவாத்தில் கொலு வைக்கல, பட் தாம்பூலம் எடுத்துக்க வர சொல்லியிருந்தா. இவ வந்து எல்லாராத்துக்கும் ஒரு அண்ணாவோட படம் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தா நவராத்திரிக்கு எல்லாராத்துக்கும். என்னோடய வேன் ட்ரிப்பில் வந்து எனக்கு தரவே இல்லை. நான் வந்து ஏன் தரல எனக்கு அப்படின்னு கேட்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், எல்லோரும் ஷேர் பண்ணியிருந்தா. பட் ஆனால் கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாயிடுமேன்னு பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவள் வந்து சொன்ன ரீசன் வந்து எனக்கு வேலிடாக பட்டுது. அன்றைக்கி நான் எடுத்துன்னு வந்தாலும் உன்னால் வாங்கின்னு இருந்திருக்க முடியாது, இன்றைக்கி பாரு நீயே வந்து வாங்கிக்கிற மாதிரி உன் கையால் அமைஞ்சிருக்கு. அன்றைக்கி கவுண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம், நம்பர்ஸ் கொஞ்சம் குறைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, சில விஷயங்கள் நம்மளுக்கு உடனே கன்வின்ஸ் ஆகும் இல்லையா, அப்படி ஆகிட்டேன் நான். அடுத்தது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால கேப் புக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆற்று கொலுவை நான் அப்படியே கேப்சர் பண்ணுறேன். நீங்கள் வேன் ட்ரிப்பில் போவனால கொலுவை நாங்களும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். கண்டிப்பாக மிஸ் பண்ண விட மாட்டேன், இதை எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆற்று கொலுவும் உங்களுக்கு 1 by 1 வரும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா சேம் பிளாக்கில். ஸோ ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு ஒருத்தர் வீட்டில் தாம்பூலம் எடுத்துட்டு அவங்க ஏதோ பாயசமோ ஏதோ பண்ணியிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அடுத்தது லஞ்சுக்கு தான் மேலே இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ ஒரு மாதிரி எல்லாரோட சாப்பாடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் வச்சுக்கணும், எல்லா இடத்துலையும் ஓவர் ஈட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. உண்மையாக வந்து நல்லா இருந்தது, விதவிதமான சாப்பாடு, எல்லாரையும் பார்க்குறது அப்படின்னு. ஸோ இங்கே தாம்பூலம் வாங்கிட்டு மாடிக்கு வந்து அடுத்தது மறுபடியும் போய் அதே காலில் மறுபடியும் நலங்கிட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சுது. ரொம்ப நம்மளோட இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப அழகு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை வேன் ட்ரிப்பில் போகாதவங்கெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக தோணலாம், அதுவும் இந்த ட்ரிப் கூட நல்லா இருக்கே அப்படின்னு. அதனால தான் அதை அப்படியே டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். சூப்பரான ஒரு யம்மியான லஞ்சை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டயர்டாயிட்டேன் நான். ஒரு 3 வீடு தான் முடிச்சிருக்கோம், ஆனால் டயர்டாயாச்சு. அடுத்தது இன்னும் ஒரு சென்ட்ரல் ஏரியா, சிங்கப்பூரோட சென்ட்ரல் ஒரு நார்த் சைடு போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் இதுக்கு ஆகும். பட் இருந்தாலும் எல்லாரோட அவங்கவுங்க கிளம்புற டைமுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களோட விசிட்டை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது பக்காவாக அமைஞ்சுது அன்றைக்கி, எப்படின்னு தெரியல. இது இன்னொரு ஆத்துக்கோலு. அவாத்தில் நைவேத்தியம் என்னென்னா அவலில் வந்து ஸ்வீட்டும் அவல் இதுலேயே வந்து ஒரு தாளிச்சு கொட்டி ஒரு கார அவல் மாதிரி பண்ணியிருந்தா. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி என்னமோ எனக்கு தெரியல, யூஸ்வலாக என்னால் கொஞ்சம் கூட ஓவர் ஈட் பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கி வந்து பயங்கரமாக எல்லாராத்துலேயும் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருந்தது. ஏதோ நமக்கு வந்து அன்றைக்கியோட டே அப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஜாலியாக பாட்டு பாடுவேன்லாம் சொல்லிட்டியா சுபா, நான் நன்னா பாடுவேன்னு சொன்னியா அப்படின்னு அந்த அக்கா என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா, கூட வந்தவா. கண்டிப்பாக யாராவது அவளை பார்த்தேன் புக்கிட் பட்டோக்கலன்னா உட்காத்தி வச்சு பாட வைங்கோ, நல்லா பாடுவா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். டான்ஸ் கூட ஆடுவா, வேணும்னா ஆடுறதையும் கேட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. அடுத்த வீட்டுக்கு வந்து ட்ரெயின் எடுத்துட்டோம். ஸோ பஸ்ஸு, ட்ரெயின், டாக்ஸின்னு பலவிதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எங்களோட நவராத்திரி விசிட் வந்து பயங்கர ஃபன்னியாக இருந்தது. இங்கே வந்து இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது வந்து அகெயின் அங்கே அந்த நார்த் சைட்லேயே தான். ஆல்மோஸ்ட் இங்கே முடிக்கும்போதே மணி வந்து 3:30 ஆயாச்சு. எல்லாருமே வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். நான் வந்து கடைசியாக ஒரே ஒரு வீடு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதனால் வந்து நான் மட்டும் அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ இன்ஸ்டாகிராம் மூலமாக ரீச் அவுட் பண்ணி அப்புறம் சத்சங்கத்துக்கு வர ஆரம்பித்து அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி அப்படி அமைஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது.
அவளும் நம்ம ஆத்துக்கு வந்து தாம்பூலம் எடுத்துன்னு போனதுனால கண்டிப்பாக வரணும்னு போன வருஷமே மிஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் சரி எப்படியாவது இந்த ட்ரிப்பில் அதையும் இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்தாச்சு. 3 மணி அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணின்னு போனேன். எனக்கு மணி 5 ஆயாச்சு. இப்போ வந்து நான் சொல்லிட்டு வந்தது 3 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என் மாமியார்ட்ட. பட் ஆனால் போன உடனே அந்த கேள்விங்கிறது வரும் இல்லையா, என்ன 5 மணி வரையும் ஆயாச்சா அப்படின்னு. அதனால் கொஞ்சம் வந்து அந்த அந்த விஷயம் நமக்கு இருக்கும். யாரும் கேட்கலன்னா நமக்கு அதை பற்றின தாட்டே இருக்காது. பெருசாக ஒன்றும் இதுவாக கேட்கறது இல்லைன்னா கூட அந்த பதில் போய் சொல்லணுமே அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது திருப்பி மறுபடியும் கிளம்ப வேண்டியது இருந்தது. அதுக்குள்ளே சைடு கேப்பில் காலையில் மிச்சம் சொச்சம் வச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு உப்புமாவை வந்து குக்கரில் வச்சுட்டு அப்படி கிளம்பிட்டேன். நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த கோவில் பாடுறதை ஸ்கிப் பண்ணிடலாம், நீ மட்டும் போயிட்டு வந்துடு சஹானான்னு சொல்லின்னு இருந்தேன். நீ வரலன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காதேன்னு விட்ட ஒரு டைலாகில் சரி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ரொம்பவே வந்து டயர்ட்னஸ் இருந்தது தான், பாடியில் தான் இருந்தது, பட் மனசில் இல்லை அப்படிங்கிறது தான் அன்றைக்கோட டேவாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. அங்கே பாடினோட கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோவை இதோடய முடிச்சுக்கலாம். இல்லைன்னா பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நவராத்திரி வீடியோ இன்னும் முடியல, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subha.